ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட நட்சத்திர சீரிஸினுடைய தொடர்ச்சியில இன்னைக்கு பார்க்க போறது சதய நட்சத்திரம். இத வடமொழியில பதாபிஷேக் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தின கதைகள், விஞ்ஞான விளக்கங்கள் அத பத்தி நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். லாவண்யா, காம்பனி, லெட்ஸ் ஸ்டார்ட். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். சதய நட்சத்திரத்தோட சின்னம் அப்படிங்கிறது வந்து 100 மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா 100 நட்சத்திரங்கள். இது இது இல்லாம நம்ம பூங்கொத்து இருக்குல்ல, பொக்கேன்னு சொல்லப்படுற பூங்கொத்து எல்லாத்தையும் சேர்ந்து கட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டி இருக்கணும். அந்த பூங்கொத்து அது வந்து இதோட சிம்பிளா பேசுறோம். அப்புறம் இந்த நட்சத்திரத்தோட மரம் வந்து கடம்ப மரம். அப்புறம் இந்த நட்சத்திரத்தோட ஆஹ், தெய்வம் வந்து நம்ம நம்ம பரணியில பார்த்தோம் இல்லைங்களா, யமன். அப்புறம் இந்த நட்சத்திரத்தோட தேவதை வந்து வருணன். இவங்க 2 பேருமே வந்து தண்டனைக்கே பெயர் பெற்ற மனிதர்கள். தெய்வங்கள். அ நம்ம மத்த நட்சத்திரங்கள பத்தி பேசிட்டு இருக்கும்போது, மத்த வீடியோக்குள்ள சொன்ன மாதிரியே, இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற நட்சத்திரத்துலருந்து இதுக்கு வரக்கூடிய தொடர்ச்சி, அடுத்து இந்த தெய்வங்கள் வந்து எந்த அர்த்தத்துல வந்து சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து அஸ்த வர்ஷக்கள் மூலமாக அவிட்டம் நட்சத்திரம் வந்து இந்த கேட்டல்ல இருந்து ஒளியாக மாறி செயலாக மாறுறத பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்து அடுத்து அந்த செயல் வந்து அஷ்டவர்ஷுக்கள் மூலமாக செயல்படுறத பத்தி பார்த்தோம். அஷ்டவர்ஷுக்கள்ங்கிறது வந்து நம்ம சோலார் சிஸ்டத்த தான் பிரைமரியா அது வந்து சொல்ல வருது. சூரியன், சந்திரன், மத்த கிரகங்கள் அதனுடைய ஃபங்ஷனாலிட்டி என்ன? அது நம்மளோட உடம்புல வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? இது ஒளியாகவும் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ இந்த பிரபஞ்சம் வந்து சோலார் சிஸ்டத்தோட முடிஞ்சிடுறதில்ல. அடுத்தது நம்ம பூமி மேல இருக்கக்கூடிய தாக்கம் வந்து சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிளானட் மட்டுமே இல்ல. இத தாண்டியும் நம்ம பார்க்குறோம். இத தாண்டியும் வர்றது வந்துட்டு எப்போ பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பகல்ல பார்க்கறதில்ல. இரவு நேரத்தில தான் பார்க்குறோம். அந்த இரவு நேரத்தில இருக்கக்கூடிய அந்த இரவை குறிக்கிறது வந்து வருணன். ஆ ஹி இஸ் அ கிங் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ட்டு. அந்த யமனும் வந்து இரவை குறிக்கக்கூடியது. அதுவும் டார்க்னஸ் அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான். இப்போ எப்பலாம் ஒளி இருக்கோ, அந்த ஒளி இல்லாத நேரம்ங்கிறது வந்து இருள். அந்த இருளுக்கு தெய்வமா வந்து யமன் இருக்கு. அதுல இரவு நேரத்துல நம்ம பார்க்கறது நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள குறிக்கிறது தான் வந்து இங்க வருணன் வந்து அத குறிக்குது. இது வந்து இரவினுடைய கண்களாக அதனால தான் வந்துட்டு அது 100 அம் கண்கள், 100 மருத்துவர்கள். அம் அப்போ அந்த இரவுல நமக்கு வந்து ஒளியாக வந்து நமக்கு உதவி பண்ணக்கூடியது இந்த நட்சத்திர ஒளி. இந்த நட்சத்திர ஒளியினுடைய உதவி மூலமாக அதுவும் வந்து அதனுடைய செயல்கள நம்ம மேல செய்யுது. அந்த டார்க்னஸ்ல நமக்கு உதவி பண்ணக்கூடியதாக இருக்கு. இத சொல்றது தான் இந்த நட்சத்திரம். இதுக்கு இது குரூப்பா இருக்கிறது அப்படிங்கிறதுனால, இதுக்கு தான் வந்து அந்த பூங்கொத்து, 100 மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொத்து கொத்தா இருக்கிறத வந்து சொல்றாங்க. ஏன்னா, பகல்ல நமக்கு தெரியறது வந்து ஒரு சில விஷயங்கள் தான். இரவுல நமக்கு தெரியறது வந்து பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ, அவை எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இந்த செயல்கள இது செய்யுது. இத வந்து இன்னும் வேற சில இடங்கள்லயும் இந்த கொத்தா இருக்கக்கூடிய ஃபங்ஷனாலிட்டிய நம்ம இந்த ராசியில வச்சே நம்ம பார்க்க முடியும். அத பத்தி மேற்கொண்டு இருக்கக்கூடிய கதைகள லாவண்யா சொல்லுவாங்க. ஆம், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சாந்தினி. இப்ப இந்த 100 மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, இப்ப சதயம் அப்படின்னா சதம். சத ச நீங்க சொன்னீங்களே அந்த வடநாட்டு சொல் வந்துட்டு சதபிஷா. அப்ப சத்த அப்படின்னா 100 அப்படிங்கிறது. அப்போ அதனாலதான் இங்க 100 மருத்துவர்கள் இல்லைன்னா 100 நட்சத்திரங்கள்னு சொல்றோம். இப்ப இதுல நம்ம பழைய வீடியோஸ்ல எல்லாம் சாந்தினி மேம் சொல்லியிருப்பாங்க. தெய்வம்ங்கிறது வந்து தெய்வத்தோட ஒரு அம்சத்தை தான் தேவதை குறிப்பிடுது அப்படின்னு. அப்ப நமக்கு யமன்கிறது வந்து தண்டனைக்கு நம்மளோட பாவ செயல்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல எல்லா விதமான தண்டனைக்கும் உரியவர் வந்து ஆஹ்
யமன் இல்லைங்களா? அதுல ஒரு வகையான தண்டனை. அதாவது வியாதிகள் மூலமாக நமக்கு நமக்கு தண்டனை கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம். அந்த வியாதிகளை குறிப்பவர் தான் வருணன். ம். அதாவது லைக் இன்ஃபெக்ஷன் மேல பேஸ்ட். ஆமாங்க. இன்ஃபெக்ஷன்ஸ். அப்போ பெரிய பெரிய வியாதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி வியாதிகளை வந்துட்டு தண்டனையாக குடுக்கிறவர் தான் வருணன்கிறார். இப்ப வருணன்கிறவர் வந்து எப்படின்னா, தப்புகளை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. யமன் வந்து தப்புகளை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா? இவரு வந்து அப்படிப்பட்டவர் இல்ல. இவரு கொஞ்சம் அதுலருந்து கம்மியான இளகுனவர். இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம திருந்தி வாழ்ந்தா, நம்ம செய்த தவறுகளிலிருந்து நம்ம திருந்தி வாழ்ந்தா, இவர் மன்னிப்பார். இவரோட பாசக்கயிறு இளகும்னு குறிப்பு இருக்கு. அதே மாரி இவரு திருந்தாத ஜென்மங்கள்னு நம்ம அ சொற்றொடரா சொல்றோம் இல்லைங்களா? அந்த திருந்தாதவர்களை வந்துட்டு இவரு மன்னிச்சதாக குறிப்பே வேதங்கள்ல இல்ல. அப்போ நம்ம திருந்தல அப்படின்னா, அதுக்கு தண்டனை கண்டிப்பா இருக்கு இவர்கிட்ட இருந்து அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, வருணன்னாவே வந்துட்டு அவரோட கண்கள் வந்து மூடாத கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு கண்கள் வந்து எந்த ஒரு நொடி கூட மூட மாட்டார். அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்றோம் அப்படிங்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி. வாட்ச்ஃபுல் ஐஸ் லைக் ஆல் வாட்சிங் ஐஸ் ஆஃப் வர்ணா அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த சிசிடிவி கேமரா அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் அந்த கேமரா சிம்பல் நம்ம இங்க வச்சிருக்கோம். ஆ, ஆமாங்க. இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில வந்துட்டு சிசிடிவி கேமரா. ஏன்னா, அது கேமரா அப்படிங்கிறது வந்துட்டு என்ன நடக்குதோ, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா, அது என்னைக்கு தேவையோ, அன்னைக்கு வந்து அது வந்து சாட்சியாவும் செயல்படும். அதுதான் வர்ணனை. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். என்னைக்கு வந்துட்டு நமக்கு அது சாட்சியா உபயோகப்படுத்தணும் அப்படின்னுமோ, அப்ப வந்து அவரு அதுக்கு சாட்சி சொல்றக்கே வருவார் அப்படிங்கிறது அ வேதங்கள்ல சொல்றாங்க. ஓகே. அப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்ப இவரோட தண்டனைகள் எல்லாம் பயங்கரமான தண்டனைகள்லாம் பேசுறோம் இல்லைங்களா? அப்போ அ ஒரு ஒரு காலகட்டத்தில வந்து இவரோட மகனா வர்றவரு பிருகு. அவரு ஒரு காலகட்டத்தில என்ன பண்ணிடுறாருன்னா, எதுக்காக உன்ன பார்த்து நான் எல்லாரும் பயப்படணும்? நீ என்ன அவ்ளோ பெரிய அ ஆளு? என்ன விட நீ என்ன பெரிய ஆளு? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கர்வத்தோட அவர்ட்ட போய் கேட்கிறாரு. அப்ப இவரு என்ன பண்றாருன்னா, இவரோட இதுகெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இவரோட லோகம் இருக்கு இல்லைங்களா? யமலோகம் மாரி இவருக்குன்னு ஒரு லோகம் இருக்கு இல்லைங்களா? தண்டனை குடுக்குற இடம். அங்க கூட்டிட்டு போய் காட்டுறாரு. என்னெல்லாம் நடக்குது? எப்படியெல்லாம் தண்டனைகள் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க காட்டுறாரு. அப்படி காட்டிட்டு வரும்போது, இவர் என்ன பார்க்குறாரு? பிருகு என்ன பார்க்குறாருன்னா, ஒரு கருப்பான உருவம், மஞ்ச கலர்ல இருக்கிற கண்களோட பார்த்து ஒரு கோர முகமா காட்டுறாரு. அத பார்த்து பயந்துக்கிறார். இவரு வந்து அ அதாவது பீதியே அடைஞ்சிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீதிக்கு பின்னாடி போய் யார் இது அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் வர்ணனோட கோர ரூபமாக காட்டப்படுது. இத பார்த்ததிலிருந்து அவர் வந்து தான் கேட்ட கேள்விகளையும் சரி, தனக்கு இருந்த கர்வத்தையும் விட்டுடுறார். அப்போ பயந்து போயிட்டு அப்புறம் ஒத்துக்கிறாரு. அவங்க அப்பாவோட பராக்கிரமத்த ஒத்துக்கிட்டு, ஓகே இனிமேல் வந்துட்டு நான் இது பண்ண மாட்டேன். உங்கள சேலஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சப்டியூ ஆயிறார். இதிலிருந்து நம்ம என்ன அ பார்க்குறோம் அப்படின்னன்னா, இந்த நட்சத்திரத்தில கோள்கள் இருந்தா, தன் நீங்க உங்க அப்பா கூடயோ, அல்லது உங்க மகன் உங்களோடையோ ஒரு ஆ சேலஞ்ச் நடக்கும். ஓகேங்களா? இவங்களுக்குள்ளார வந்து ஒரு சேலஞ்ச் நடக்கும். அந்த சேலஞ்ச்ல இந்த ஜாதகர் தன்னோட திறமைகளை காட்டி அவர் வாயை அடைச்சிருவார். ஏன்னா, இந்த திறமைகள பார்த்து அவங்களோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா, ஆ அந்த அவர் வந்து ஒத்துக்கிறாரு. இவங்களோட நிஜமாவே பொட்டன்ஷியல் இருக்கிற எபிலிட்டி ஆனது அப்படின்றத ஒத்துக்குறாங்க. ஓகே. அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அவர் வந்து இது பண்ணிடுறாங்க. ஒரு ஒரு சின்ன இன்டரப்ஷன். நீங்க முதல்ல அந்த மஞ்சள், கண்ணாடி அந்த மாரி சொன்னீங்கல்ல. இது வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன்னு சொன்னீங்க. இது மஞ்சள் வந்து ஜாண்டிஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன வந்துட்டு ஆமாங்க. சொல்ற மாதிரி இருக்கு. இத நான் படிக்கும்போது அப்படிதான் யோசிச்சேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. அதுல வந்து லக்னம் வந்து இந்த இதுல இருக்கு. ஏன்னா இந்த சதய நட்சத்திரத்துல இருக்கு. அப்படி இல்லாம செவ்வாயும் சதய நட்சத்திரத்துல இருந்து. செவ்வாய் வந்து நமக்கு உடல் நல கோளாறுகளை சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த பையன் பொறக்கும்போது பிலிரூபின் கவுண்ட் வந்து கம்மியா இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த இந்த இன்குபேட்டர் ஜாண்டிஸ் இருக்கும். அப்ப அவங்கள இன்குபேட்டர்ல வச்சு அந்த மாரிலாம் வந்துட்டு இது பண்ணாங்க. ஸோ இந்த சதய நட்சத்திரம் அ பிறக்கும்போது பிலிரூபின் கவுண்ட் கம்மியா இருக்கிறதாவும் பார்க்கப்படுது. நம்ம அனுபவத்துல பார்க்குறோம்.
அப்புறம் இந்த பிருகு இருக்காருல்ல, இவரு பார்த்துட்டு வர்றது அப்போ இந்த அப்பாக்கும் மகனுக்குமான சேலஞ்சிங் இதுக்கு போகுது இல்லைங்களா? இந்த சேலஞ்சஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளோட திறமைகளால வந்து அடுத்தவங்களோட வாயை அடைக்க முடியும். அப்படிங்கிறத இந்த நட்சத்திரம் குறிப்பிடுது. இது போக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வர்ணனோட கதைகள பத்தி பேசும்போது, வருணன் வந்து எப்படி இப்போ நம்ம சிசிடிவி கேமரா அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப 2 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல 2 பேர் வந்து ஏதாவது தப்புகள் நடக்கிற இடத்துல வந்துட்டு, கண்டிப்பாக வருணன் இருப்பாரு அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிடுறாங்க. அ இதுல. அப்போ இவர் தூங்குறதே இல்ல அப்படிங்கும்போது, இவருக்கு வந்து இமைகளே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இமைகளே இல்லைன்னா தான் பார்த்துட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லிட்டுருந்தீங்க இல்லைங்களா? அ சதய நட்சத்திரத்தில கொள்கறத பத்தி ஒரு எனக்கு ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஜாதகம். அதுல அவங்களுக்கு சதயத்தில தான் வந்து சந்திரன் இருக்கு. அவங்களுக்கு அப்பா கூட பெரிய பிரச்சனை. அது வந்து அவங்க அப்பா கூட பேசுறதே இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அப்புறம் அவங்க அவங்களுக்கு எகைன் கல்யாணம் ஆகாம ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு. அடுத்து வந்து இவங்க இத பண்ணுவாங்களா? அப்படின்னு பார்த்தா டக் டக் டக்ன்னு பண்ணி மருத்துவ படிப்புக்கே போயிட்டாங்க. ஆ அது கண்டிப்பா வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியுமா? அப்படின்னு நினைக்கும்போது வந்து அவங்க அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப குயிக்கா, ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த 3யுமே வந்து நான் அந்த சதயம் ரிலேட்டடா பார்த்தேன். ஒண்டர்ஃபுல்ங்க. இப்ப இன்னொரு கதை இருக்கு. இந்த எப்படி இது வந்து இந்த சின்னம் வந்து எப்படி 100ங்கிற மருத்துவர்கள் இல்லன்னா 100ங்கிற சம்மந்தப்பட்டு பேசுறோம் இல்லைங்களா? இதுக்கு வந்து வேதத்துல ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்துட்டு ஹரிஷ் சந்திரா அப்படிங்கிற மகாராஜா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 100 மனைவிகள் இருந்தாங்க. ஆனா ஒரு மனைவி கூட அவங்களுக்கு வாரிசாக ஒரு மகன பெத்து குடுக்கல. அப்ப இவர் வந்து என்ன பண்றாருன்னா, நாரதர்ட்ட போய் கேட்கிறாரு. நாரதர்ட்ட போய் இதுக்கான வழிமுறை ஏதாவது இருக்கா? இல்ல ஒரு வாரிசு இருந்தா அதனால என்ன ஆ நன்மைகள் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் விளக்கி சொல்லும்போது, அப்போ எப்படி எனக்கு ஒரு வாரிசு கிடைக்கிறதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன ஐடியா குடுக்குறாரு அப்படின்னா, வருணன்கிட்ட போயி, ஆ நீ செஞ்ச பாவங்களை மன்னிக்க சொல்லி கேட்டு, அப்புறம் அவர்கிட்ட இந்த பொறந்த குழந்தைய நான் பொறந்த உடனே உனக்கே குடுத்துடுறேன். அப்படின்னு சொல்லி கேளு. அவர் கண்டிப்பா குடுப்பாரு அப்படின்னு இவரு சொல்ற அந்த ஆசைகள இத பத்தியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுகிட்டு இருந்த ஆசைகள வச்சு அவர் என்ன பண்றாருன்னா, போய் அந்த மாரி கேட்டு ஒரு ஆண் மகன குடுக்குறாரு. அவர் பேரு ரோஹிதா அப்படிங்கிறாங்க. அந்த ரோஹிதர் பொறந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, குடுத்துருக்கணும் இல்லைங்களா? அதான வருணங்கிற அப்படிதான் கேட்டு குடுத்துருக்கணும். ஆனா இந்த நம்ம இந்த மனிதர்களுக்கே உண்டான அன்பு, பாசம் அதெல்லாம் பாத்துன்னா, அவர் வந்து கால கடத்திக்கிட்டே இருக்காரு. இந்த காலத்துல குடுக்குறேன், பல்லு வரட்டும், நல்லா முளைக்கட்டும், நல்ல ம் அ ம மூளை வளரட்டும், வளரட்டும். பேசணும் இப்படி எல்லாத்தையும் தள்ளி, தள்ளி, தள்ளி போயிடுது. அப்போ ஒரு பாலகனாக அவர் மாறிறார். ரோஹித் பாலகனாகுற வரைக்கும் குடுக்கறதில்ல. அப்ப என்னாச்சு, அப்புறம் இந்த பாலகன் கிட்ட ஒரு வழியில வேற வழியே இல்ல. குடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வருதாரு. அப்ப இந்த பாலகன்ட்ட போயிட்டு ரோஹிதா கிட்ட சொல்றாரு. இந்த மாரி ஒரு இது இருக்கு வேண்டுதல் இருக்கு. அப்படிதான் நீ எனக்கு கிடைச்ச. நான் வந்து உன்ன குடுக்கணும். ஆனா வந்து நீ இப்ப போய் தான் ஆகணும் வர்ணம் கூட அப்படின்ட்டு. அப்ப அந்த பையன் இப்ப ஆரம்பிக்கிறான். நான்லாம் போ முடியாது. நான் இங்கேயே வாழ்ந்துட்டேன். எனக்கு இங்க தான் வாழணும். நான் முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, இங்க இருந்தா தானே நீ குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வனவாசத்துக்கு ஓடி போயிடுறா. அப்ப அங்க போயிட்டு அங்க அக்னி இருக்கிறாரு. அக்னி கிட்ட கேட்கிறாரு. அவரு என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வருஷமா காலம் தள்ளிட்டே இருக்காரு. 1 வருஷம் கழிச்சு வரேன்னு சொல்லு, 1 வருஷம் கழிச்சு வரேன்னு சொல்லு அப்படின்னு ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு வரமா போய் அங்க போய் மறைஞ்சுக்கிறாரு. இப்படி 6 வருஷம் ஓடி போயிருச்சு. அப்போ இவரு என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இந்த அக்னி வந்துட்டு நம்மளைய இது பண்றாரு, காப்பாத்த முடியாது. காப்பாத்த முடியாது. அதனால இவரு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற ஒரு ஏழை கிட்ட போயிட்டு, உங்க பையனுக்கு பதிலா எனக்கு பதிலா உங்க பையன வந்துட்டு எனக்கு குடுப்பீங்களா? அப்படின்னு நான் வந்து எங்க அப்பாட்ட குடுத்து அவரு வருணனுக்கு தார வார்த்தர்றேன் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து ஏழ்மையில இருக்கிறதன் காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, 100 பசுக்களுக்கு ஈடா அவரோட 2வது பையன குடுத்துடுறாரு. அப்ப அந்த பையன கூட்டிட்டு போயி, இந்த யா என்ன தர்ப்பணம் லைக் இவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்றக்கு குடுக்குறாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, சரி அப்படின்ட்டு வருணன் ஏத்துக்கிறாரு. சரி இவனுக்கு பதிலா அவனே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவர ஸ்லாட்டர் பண்ணணும் இல்லைங்களா? வெட்டி கொல்லணும். அந்த வெட்டி கொல்ற அந்த வெட்டுதல யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, திருப்பி அதே தந்தையிட்ட போய் பிறந்த தந்தை இருக்கிறாங்க இல்லைங்களா?
அவங்க கிட்ட போய் என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு 100 பசுக்கள குடுத்து, அந்த ஸ்லாட்டர் பண்றீங்களா? அப்படின்னு கேட்க வெட்டி கொல்றதுக்கு அவரு சரின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா, அவருக்கு இருக்கிற ஏழ்மையின் காரணமாக இன்னொரு 100 பசு. இப்ப இந்த பையன் இருக்கிறாங்கல்ல, இந்த யார பலி குடுக்க போறோமோ, அந்த பையன் என்ன பண்றான்னா, தெய்வங்கள எல்லாம் வேண்ட ஆரம்பிச்சுட்டான். ஒவ்வொரு தெய்வமா போய் பண்ணா, அவங்க எல்லாருமே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்ல விஸ்வாமித்திரர்ட்ட கடைசியில வராங்க. இந்த விஸ்வாமித்திரர் வந்து என்ன பண்றாருன்னா, "நான் உன்ன காப்பாத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் காப்பாத்திட்டார். விஸ்வாமித்திரர் காப்பாத்தி அ அ அவருக்கே மகனாக அவர் போயிர்றார். அப்ப அவர் பேரு இப்ப இந்த இடத்துல ரோஹித்ல இருந்து தேவரதனா மாறிருது. அப்ப தேவரதன் கதைகள்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? அது இந்த கதைகள் தான். அப்ப இந்த தேவரதன் வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப இப்ப பெத்த அப்பா இருக்காருங்களா, பயாலஜிக்கல் ஃபாதர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து, "நீ என் கூடயே வந்துரு. ஏன்னா இப்பதான் உன்ன காப்பாத்திட்டார்ல, நீ என் கூடயே வந்துருன்னு" கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், "இல்ல நீ என்ன வித்தவன். அதனால நீ வந்து எனக்கு அப்பாவா இனிமேல் இருக்க முடியாது. இனிமேல் எனக்கு வந்துட்டு எல்லாமே விஸ்வாமித்திரர் தான். நான் அவருக்கு மகனா போய் வாழப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப இங்க வந்தா என்ன ஆகுது? விஸ்வாமித்திரருக்கு ஏற்கனவே குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள்ல சில பேர் இவர ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாருன்னா, "இது நான் கூட்டிட்டு வந்த பையன். இவன நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னா, ஏத்துக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதங்களையும், ஏத்துக்காதவங்களுக்கு சாபங்களையும் குடுத்துர்றாரு. அவருக்கு சொந்த பிள்ளைகளுக்கு." இப்ப இதே மாதிரியான ஒரு கதை வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காரு இல்லையா? ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்க்கையில நடந்தது. அப்போதான் நம்ம போய் பார்க்கும்போது அவரோட ஜாதகத்துல வந்துட்டு சூரியன் சதயத்துல இருக்கு. அப்ப அவர் பொறந்தபோதே அவர வந்துட்டு தத்து குடுத்துடுறாங்க. அவங்க அம்மானால வளர்த்த முடியாது. இதுக்கு அப்பா, அம்மா 2 பேருமே இருக்காங்க. அவங்க 2 பேத்தாலயும் வளர்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தத்து குடுத்துடுறாங்க. தத்து போன இந்த பையன் ஸ்டீவ் ஜாப்ஸ், அது ஜாப்ஸ்ங்கிற ஃபேமிலிக்கு போறாரு இல்லைங்களா? அங்க வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர் திரும்பவே அந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸே வாச்சு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து இவங்க 2 பேர் தான் அப்பா, அம்மா. நான் வந்து அவங்கள பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிற்காலத்துல வேற வழி இல்லாம அவங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கு அப்புறமா, தன் கூட பிறந்த தங்கச்சி மட்டும் தான் அவர் வந்து ஏத்துக்கிறாரு, பார்க்குறாரு. ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர். ஆமா. நான் சொன்ன ஒரு சதய நட்சத்திரம் அவங்களுமே வந்துட்டு தான் வீட்ல இருந்து இந்த மத்த வீட்ல இருந்து படிக்கிறது, பல வருஷங்கள் இருந்து படிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான இதையும் பார்த்துருக்கேன். ஸோ தெமி தத்து குடுத்தல் மாதிரி. அப்புறம் இந்த வீடியோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம்னா, இந்த நட்சத்திரத்துல வந்து எல்லா விதமான வியாதிகள சொல்லுது இல்லைங்களா? அப்போ இந்த வியாதிகளால அனுபவிச்சவங்க, அதோட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, புராண காலத்துல வேத காலத்துல இவர் வியாதிகளா இருந்தார் இல்லைங்களா? புராண காலத்துல வரும்போது, இதே வருணன் வந்து வைத்தியநாதனாவும் மாறுறார். அப்படின்னா, அவரே வந்துட்டு ஹீலரா, ஆ வைத்தியத்துக்கான மருந்துகளை குடுக்குற ஹீலராவும் மாறுறார். ஸோ இதிலிருந்து என்ன பண்றோம்னா, ஒரு பாதி காலம் ஆ தன்னோட வாழ்க்கையில ஒரு பாதி காலம் வந்து நோவுகளால பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தவங்களாவோ, இல்ல நோவுகளால பாதிக்கப்பட்டவர்களாவோ இருந்த அ மனிதர்கள் வந்து திரும்ப தன்னோட பிற்காலத்துல வந்துட்டு ஆ மருத்துவர்களா வர்றாங்க, இந்த மாரியான நோவுகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற மருத்துவர்களா மாறுறாங்க. ஆடுறாங்க. அப்படி வந்து போலியோக்கு மருத்துவம் கண்டுபிடிச்சு, போலியோவ இந்த உலகத்திலிருந்தே எராடிகேட் பண்ணவர் தான் இந்த நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. ஜோனஸ் டாக்குன்னு நெனைக்கிறேன். அவர் பேரு எனக்கு தெரியல. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. போலியோவை எராடிகேட் பண்ண ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து இந்த சதய நட்சத்திரத்தோட பெரிய அளவுல சம்மந்தப்பட்டிருக்கு. சூப்பர். நைஸ். ஸோ இன்னைக்கு சதய நட்சத்திரம் பத்தி அ ரொம்ப விளக்கமா பார்த்துருக்கோம். இதுவரைக்கும் வீடியோவ பார்த்து ரசிச்ச நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, அம் ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அ வர உங்களுக்கு வர்ற கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.